கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இக்குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் என்று முதலிலே தாயை கேட்கின்றார்கள். எலிசபெத்து அந்த குழந்தைக்கு தன்னுடைய தந்தையின் வழியில் பெயர் வேண்டாம், யோவான் என்று பெயரிடுங்கள் என்று சொல்கின்றார். தந்தையை கேட்கலாம் என்று கேட்டபொழுதும் அவரும் யோவான் என்ற பெயரைத்தான் சொல்கின்றார். எனவே யோவான் என்ற பெயருக்கு என்ன பொருள், ஏன் அந்த பெயரை அவருக்கு வைக்க வேண்டும் என்று சற்று ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் இதனுடைய அர்த்தம் புரியும். யோவான் இது ஒரு எபிரேய மொழியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பெயர். யோவான் என்று சொன்னால் காட் இஸ் கிரேசியஸ், கடவுள் இரக்கம் காட்டுகிறார் என்று பொருளாகும். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இவருக்கு இந்த பெயரை சூட்ட வேண்டும் என்று இருவரும் விரும்புகின்றார்கள். எப்படி கடவுள் இரக்கம் உள்ளவராக, இரக்கம் காட்டுவராக இருக்கின்றார் என்பதை சற்று இவருடைய பெயரை வைத்து இவருடைய பெற்றோர்கள் இவரிடமிருந்து நாம் பொருள் புரிந்து கொள்ளலாம். முதலிலே பாருங்கள், இவருடைய தாய் யார்? எலிசபெத் அம்மாள். எலிசபெத்து 2 வகையிலே அடையாளப்படுத்தப்படுகின்றார். ஒன்று முதிர்ந்த வயதில், இன்னொன்று மலடி என்ற நிலையில். முதிர்ந்த வயதில் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவருக்கு காலம் கடந்து விட்டது. இனி அவருக்கு பிள்ளை பேறு வயது இல்லை. எனவே அவர் இனிமேல் குழந்தை பிறப்பது என்பது அரிது, இயலாது என்று எல்லோரும் நினைத்தார்கள். இரண்டாவது பாருங்கள், மலடி. அப்படி என்றால் பிள்ளை பேறு, இனிமேல் பிள்ளை இவர் பெற்றெடுக்க முடியாது என்ற நிலையில் அவர் இருந்தார். எனவே இயல்பாகவே வயதாகிவிட்டது, அவருக்கு குறையுள்ள வகையிலே அவருக்கு பிள்ளை பிறக்காது என்ற அந்த இரு நிலையிலேயும் எலிசபெத்து இருந்தார். ஆனால் கடவுள் பாருங்கள், எவ்வளவு வயதானாலும் சரி அல்லது மலடி என்ற ஒரு பெயர் பெற்றாலும் சரி, கடவுள் அவர்களுக்கு இரக்கம் காட்டுகின்றார். அந்த இரக்கத்தின் அடிப்படையில் தான் இறைவன் இந்த திருமுழுக்கு யோவானை அனுப்புகிறார். எனவே யோவான் தன்னுடைய தொடக்கத்திலேயே அவர்களுடைய பெற்றோர்கள் வழியாக இறைவன் இரக்கம் காட்டுகின்றார் என்பதை நமக்கு உணர்த்துகின்றார். அடுத்ததாக பாருங்கள், யோவான் என்ன செய்கின்றார்? ஆண்டவருக்கு முன்னோடியாக இருக்கின்றார். முன்னோடி என்று சொல்கின்ற பொழுது இறைவனுடைய இரக்கத்தை அவர் அறிவிக்கின்றார். எப்படி? திருமுழுக்கு யோவான் அவர் திருமுழுக்கு கொடுக்கின்ற வேளையிலே இறைவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு அவர்கள் மன்னிப்பை பெறுகிறார்கள், பாவத்திலிருந்து விடுதலை அடைகிறார்கள். பாவத்திலிருந்து யார் மட்டும்தான் நம்மை விடுதலை செய்ய முடியும் என்று சொன்னால் எந்த ஒரு மனிதனாலும் அது முடியாது, கடவுளால் மட்டும்தான் முடியும். அதுதான் இயேசு. எனவே இயேசு, அவருடைய பெயர் என்ன? மீட்பர். அந்த மீட்பர் என்று சொன்னால் எதிலிருந்து நம்மை மீட்கின்றார்? பாவத்திலிருந்து நம்மை மீட்கின்றார். பாவத்தின் தலைகள் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கின்றார். அப்படி இருக்க அந்த மீட்பின் அருளை, இரக்கத்தை அவர் எல்லோருக்கும் அறிவித்து அந்த இரக்கத்தினுடைய அடையாளமான திருமுழுக்கை அவர் கொடுத்தார். எனவே அவர் வழியாக இந்த இரக்கம் என்பது மீட்பர் பிறக்க இருக்கின்றார் என்ற செய்தியானது, அருளானது மக்களுக்கு கிடைத்தது. எனவே தான் நம்முடைய பழைய மொழிபெயர்ப்பிலே இந்த பெயர் அருளப்பர் என்று சொல்லியிருக்கும். அருளை கொடுக்கின்றவர், அருளை பெற்றுக்கொண்டவர், அருளிலே நிறைவாக வாழ்ந்தவர், அவர்தான் அருளப்பர். இப்பொழுது மூல மொழிக்கு ஒத்த வகையிலே இந்த பெயரானது அருளப்பர் என்ற ஒரு மொழியாக்கம் செய்யப்பட்ட பெயரை விட மூல மொழிக்கு ஒத்து இருக்கின்ற யோவான் என்ற பெயர்தான் சரியானது என்று விவிலியத்திலே இப்பொழுது புதிய மொழிபெயர்ப்பிலே கொடுத்திருக்கின்றார்கள். எனவே பெற்றோர்கள் வழியாக இறைவன் இரக்கம் காட்டினார். இவர் இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் என்று ஆண்டவர் அருள் கூர்ந்து இவர் வழியாகவும் அந்த இரக்கத்தை எடுத்து காட்டினார். இன்றளவும் இயேசு பிறக்கின்றார் என்ற செய்தி எதற்கு என்று சொன்னால்,
இரக்கத்தை நமக்கு கொடுப்பதற்காகவும் இரக்கத்தை காட்டுவதற்காகவும். ரவீந்திரநாத் தாகூர் சொல்லுவார், இன்னும் இந்த உலகத்திலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார் என்பதன் அடையாளமாக பிறக்கிறது என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, அது உண்மை. அந்த வகையிலே இந்த திருமுழுக்கு யோவான் என்ற குழந்தை இறைவன் நமக்கு இரக்கம் காட்டுகின்றார், இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார் என்பதன் அடையாளமாக, அத்தாட்சியாக இந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்பதைத்தான் நாமும் இன்றைக்கு உணர வேண்டும். இந்த இறைவனுடைய இரக்கத்தை தான் கிறிஸ்மஸ் பெருவிழா என்று நாம் கொண்டாடுகின்றோம். இறைவன் இன்றும் பிறக்கின்றார், நம்முள் அவர் வாழ்கின்றார் என்பதை நினைத்து இரக்கத்தை கொண்டாடுவோம். இறைவனுடைய இரக்கத்தை நம்பி நாமும் முன்வருவோம். அவருடைய பிறப்பு பெருவிழாவை இரக்கம் நிறைந்த மகிழ்வோடு கொண்டாடுவோம். ஆமென்.